வணக்கம் மக்களே, ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து. இன்றைக்கி வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து டவுட் கேட்குறாங்க. வளையலோட அளவுலாம் என்னோடய அளவு எனக்கு தெரியல, எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது, ஈஸியாக கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து டவுட் கேட்குறாங்க. அதுக்கான பதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலுமே வந்து திரும்ப நம்மள்ட்ட டவுட் கேட்டு வைக்கணும். அதெல்லாம் திரும்ப வந்து புதுசாக இந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 சைஸோட வளையல் எடுத்துக்கோங்க. 2.2 வளையல், 2.4 வளையல், 2.6 வளையல், 2.8 வளையல், இது மாதிரி ஒரு 4 சைஸான வளையல் எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் இருந்தாலும் ஓகே, கண்ணாடி இருந்தாலும் ஓகே, மெட்டலாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வளையல் உங்களுக்கு நீங்கள் சைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் வளையல் எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களோட வளையல் மட்டும் தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வளையல் கண்ணாடியாக இருந்தாலும் ஓகே, மெட்டலாக இருந்தாலும் ஓகே, எடுத்துகிட்டு வளையலோட உள்பக்கம் தான் நம்ம ரவுண்டு போடணும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வளையலோட உள் சைடு ரவுண்டு போடுங்க. இது மாதிரி வளையலோட உள்பக்கம் ரவுண்டு போட்டதை நம்ம அளவு எடுக்க முடியும். வெளிப்பக்கம் போட்டிங்கன்னா அளவு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ரவுண்டு போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2.2ஓட வளையல், இது ஒன்று ரவுண்டு போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2.4க்கு போடுற பாருங்க. எல்லா வளையலாக இருந்தாலும் எந்த வளையலாக இருந்தாலும் உள்பக்கம் மட்டும்தான் ரவுண்ட் போடுங்க. இது 2.4ஓட வளையல். அடுத்து இது பாருங்கள் 2.6ஓட வளையல். இது 2.6ஓட வளையல். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2.8 அளவு இருக்கக்கூடிய வளையல். அது நான் உங்களுக்கு இந்த காமிக்கிறதுக்காக 4 பீஸில் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வளையல் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் மல்டிப்ளாக இருக்கக்கூடிய வளையல் சைஸ் எடுத்து எல்லாத்தையுமே ரவுண்ட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 4 சைஸில் இருக்கக்கூடிய வளையலுக்கு நம்ம வந்து ரவுண்ட் போட்டோம். அப்புறம் வந்து பாருங்கள் டெய்லர் டேப். நம்ம வீட்டில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டெய்லர் டேப்பு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரியான டெய்லர் டேப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அதான் உங்களுக்கு அளவு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது அளவு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பெரியவங்களுக்கு வளையல் பார்க்கும்போது வந்து 2.2, 2.4 அப்படின்னு நம்ம கணக்கெடுப்போம். இப்போ 2 இன்ச்சுங்கிறது நம்ம இதை தான் கணக்கெடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து 2.2, 2.4, 2.6, 2.8 இந்த மாதிரி வரும். காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த கோடு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கோடு வருது பார்த்திங்கன்னா இது வந்து 2.2 வளையலோட அளவு. இது பக்கத்தில் ஒரு சின்ன பிளாக் கோடு இருக்குது பாருங்கள். இது வந்து 2.2ஓட அளவு. நல்லா தெரியும் பாருங்கள். பெரிய கோடு வந்து 2 இன்ச்சு. அப்புறம் வந்து ஒரு சின்ன கோடு பார்த்திங்கன்னா 2.2. நம்ம வளையலோட சென்டரில் தான் டேப் வச்சு அளக்கணும். இது பார்த்திங்கன்னா இதுதான் வளையலோட சென்ட்ரு பாருங்கள். இதோட சென்டரில் வச்சு அளந்தால் தான் நம்ம கரெக்டாக வரும். நீங்கள் இப்படி மேலே ஏற்றி வச்சாலோ இல்லை கீழே இறக்கி வச்சாலோ அளவு மாறிடும். நம்ம வந்து சென்டரில் தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள். இது வந்து 2.2. அடுத்த வளையல் பாருங்கள் 2 கோடு வரும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. அப்புறம் ஒரு 2 சின்ன கோடு வருது பாருங்கள். 2.4 இது பாருங்கள். இதோட சென்டரில் வச்சுருங்க 2.4. அடுத்தது இது பாருங்கள் 3 கோடு வருது பாருங்கள். 3 கோடு வரனால பார்த்திங்கன்னா இது 2.6. 2 இன்ச்சு இது பாருங்கள் 2 இன்ச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 2 3 கோடில் இருக்குது பாருங்கள் 2.6. அடுத்தது இது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 4 கோடு வரும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 4 கோடு வருது பார்த்திங்கன்னா 2.2 இன்ச்சு. அப்புறம் 2.2, 2.4, 2.6, 2.8 4வது கோட்டில் இருக்கனால வந்து இது வந்து 2.8ஓட அளவு. நீங்கள் 2.10னா 5வது கோட்டில் இருக்கும். 2.12னா 6வது கோட்டில் இருக்கும். 2.14னா 7வது கோட்டில் இருக்கும். 2.14 தான் லாஸ்ட்டு. உங்களுக்கு இதுக்கு சின்னது 2 புள்ளிக்கு சின்னது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க. உங்களுக்கு பேபி சைஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் மெஷர்மெண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பெரியவங்க சைஸ் மட்டும் பார்த்துலாம். 2.2லேருந்து 2.8 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 2.2னா அதுக்கு அடுத்த கோடு வரும். 2.12னா அடுத்த கோடு. 2.14னா உங்களுக்கு அடுத்த கோடு. அந்த மாதிரி அடுத்த கோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த 2 பையன் நம்ம சேர்த்துக்கிட்டு போக வேண்டியதான். 2.2க்கு அப்புறம் 2.3 வராது, 2.4 தான் வரும். ஒவ்வொரு நம்பர் விட்டு தான் வரும். 2.2, 2.3 கிடையாது, 2.4 வரும். 2.5 கிடையாது, 2.6 வரும். 2.7 கிடையாது, 2.8 வரும். 2.9 கிடையாது, 2.9 இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். எப்போதுமே வளையலோட உள்பக்கம் மட்டும்தான் நம்ம ரவுண்ட் போட்டு எடுக்கணும். வளையலோட வெளிப்பக்கம் எடுத்திங்கன்னா ரவுண்ட் மாறிடும். இப்போ நம்ம வந்து இது பாருங்கள் 2.8 சைஸோட மெஷர்மெண்ட் அளவு 2.8 காமிச்சிங்கன்னா வந்து இப்போ வெளியில் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிற பாருங்க. வெளியில் மெஷர்மெண்ட் எடுத்தால் அளவு உங்களுக்கு மாறி போயிடும் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த வழியில் இருந்தாலும் வெளிப்பக்கம் இப்படி எடுத்துட்டீங்க, சும்மா அளவு எடுக்கும் போது நம்ம வேறு பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அளவு மாறிடும் பாருங்கள். அளவு வந்து கூட காமிச்சிடும். நீங்கள் எப்போதுமே வந்து வெளிப்பக்கம் போட்டிங்கன்னா அளவு கூட காமிச்சிருப்பாங்க. வெளிப்பக்கம் போட்டிருக்கேன். இப்போ என்ன மெஷர்மெண்ட் காமிக்கிறது மட்டும் பாருங்கள். அதில் ஏன்னா பாருங்கள் நம்ம 2.8ஓட அளவை வந்து 2.14 காமிக்கிது பாருங்கள். 2.14 காமிக்கிது. இது பார்த்தீங்கன்னா 2.8 காமிக்கணும். உள்பக்கம் எடுத்த அளவு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ப்ளூ கலர் வழியில் தான் இந்த கோடு போட்டு எடுத்த பாருங்கள். இந்த அளவு உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வரும் உங்களுக்கு. இதுவே நம்ம வெளிப்பக்கம் போட்ட அளவு பாருங்கள். நீங்கள் இது மொத்தமாக இருக்கனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதுவே வந்து நைஸான வலையில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மாறிடும். இது வந்து 2 பாயிண்ட் கூட காமிக்குது. 2.14 காமிக்குது உங்களுக்கு. நீங்கள் இன்னும் நைஸான வலையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட காமிச்சிடும். வந்து பார்த்தீங்கன்னா 2.8 வந்து 2.14 காமிக்குது. இது மொத்தமாக இருக்கனால அப்படி காமிக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இது நைஸான வலையில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து
ஒரு பாயிண்ட் ஒரு கோடி 2.8ங்கிறது 2.10 மாதிரி இந்த கோடுக்கு வந்துடும் உங்களுக்கு. அதனால் எந்த வழியில் இருந்தாலுமே கவரிங்காக இருந்தாலும் மெட்டலாக இருந்தாலும் நீங்கள் வந்து உள் சைடு மட்டும்தான் மெஷர்மெண்ட் எடுத்து அளவு செக் பண்ணணும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஈஸியான முறையில் மெஷர்மெண்ட் எடுக்கிற வழி. நீங்கள் இப்படி கூட அளவு எடுத்து பார்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் கோடெல்லாம் போட்டு பார்க்க வேண்டாம் கூட நீங்கள் இப்படி கூட அளவு எடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும் பாருங்கள். இது பாருங்கள் 2.4 கோடு இருக்குங்களா, இது பாருங்கள் 2.8. நம்ம இப்படி வச்சு கூட பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் ரவுண்ட் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. நீங்கள் இப்படி பார்க்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் 3 கோடு வருது பாருங்கள். உள் பக்கம் தான் நம்ம பார்க்குறோம். இப்படி வெளிப்பக்கம் வச்சு இழுத்து பார்க்கக்கூடாது. உள் டு உள்ள தான் பார்க்கணும். 2.6 பாருங்கள் உள்ளே இருக்குங்களா இந்த கோடு பாருங்கள். உள் கோடு தான் பார்க்கணும் நம்ம 2.6. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்கள் வளையல் அளவு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வந்து இப்படி வளையல் மேலே வச்சோ இல்லை வந்து உள்ள கோடு போட்டோ நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அக்யூரேட்டாக பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டே நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். நீங்கள் இப்படி வைக்கும்போது வந்து உங்களுக்கு டேப் வந்து கொஞ்சம் முன்னே கூட நவறதுனால வந்து உங்களுக்கு அளவு மாறிடும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.